Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். என்னோட பேரு சர்மிளா. நம்ம சேனல்ல நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா சர்மிளா லைஃப்ஸ்டைல் சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா saree business எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். So நான் இன்னைக்கு உங்க கூட how to start saree business. So இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம saree business வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த business வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வீட்லயே வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. So நிறைய பேர் இந்த business பண்றாங்களே அப்ப இந்த business பண்றது ரொம்ப ஈஸியா அப்படினு கேட்டிங்கனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். கஷ்டமான business தான். So எல்லா businessலயுமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து நிறைய டென்ஷன் எல்லாமே இருக்கும். So அதே டென்ஷன் எல்லாமே இந்த businessலயுமே நமக்கு வந்து இருக்கும். So இதுல வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நம்ம saree வந்து business பண்ணலாம். அது இல்லாம இந்த saree business பண்றதுக்கு என்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட என்னென்ன knowledgeல இருக்கணும் சொல்லிட்டு உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன். First நீங்க saree business பண்ண போறீங்க அப்படினா saree, tops, leggings, kurti எதுவா இருக்கட்டும். So இந்த மாதிரி நான் business பண்ண போறேன். So business குள்ள நீங்க இறங்கிட்டீங்கன்னா நீங்க ஒண்ணே கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரியணும். So நீங்களே போய் தேடி மார்க்கெட்டிங் பண்ணணும். So இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மார்க்கெட்டிங் பண்றது மூலமா தான் நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும். அது இல்லாம நம்ம வந்து நிறைய profit வந்து நமக்கு கிடைக்கும். So அதனால நீங்க business குள்ள இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். So மார்க்கெட்டிங் பண்ணி தான் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேல் பண்ண முடியும். So அதனால நீங்க வந்து business பண்ண போறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டியது வந்து மார்க்கெட்டிங் பண்ணனும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லெவலுக்கு வர்ற வரைக்கும் சோ உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப் இல்லடி சோஷியல் மீடியா அப்புறம் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வச்சாலுமே உங்களுக்கு டெய்லி ஒரு ஆர்டர்ஸ் வந்து கிடைச்சுமான்னு கேட்டிங்கனா சோ அது வந்து கிடைக்காது. சோ என்னால நல்லா பேச முடியும். என்கிட்ட பேசுற டாலன்ட் இருக்கு. என்னோட ப்ராடக்ட்ட நான் எல்லார்கிட்டயுமே பேசியே வியாபாரம் பண்ணுவேன். அது இல்லாம எந்த கூச்சம் எதுமே இல்லாம என்னோட ப்ராடக்ட்ட வந்து நான் நிறைய பேர்கிட்ட பேசி நல்லபடியா வியாபாரம் பண்ணுவேன். எனக்கு நல்லா பேச தெரியும், மார்க்கெட்டிங் பண்ண தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இந்த business வந்து செட் ஆகும். சோ நான் வந்து ரொம்ப கூச்சப்படுவேன். சோ எனக்கு பேசவே தெரியாது. நான் ரொம்ப சைலன்ட் டைப். அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த saree business வந்து செட் ஆகாது. நான் இப்படி சொல்றதுக்கு என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா மோஸ்டா வந்து girls வீட்ல business பண்ண போறோம் அப்படினு சொன்னாங்கன்னா அலோ பண்ணவே மாட்டாங்க. நிறைய பேர் வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க. வேண்டாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு இது கொடுத்தாங்க அப்படினா நம்ம அதை வந்து கரெக்ட்டா பண்ணணும்ல. சோ கரெக்ட்டா பண்ணி நம்ம இன்னுமே அவங்க கிட்ட வந்து நான் இந்த மாதிரி நல்லா பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி நம்ம சொல்லணும். சோ அதுக்கு தான் சொல்றேன் நீங்க வந்து நல்லா பேசி வியாபாரம் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி பர்சனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து இந்த saree business வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் saree business பண்றாங்க. நானுமே saree business பண்ணா அந்த business வந்து நல்லா போகும் அப்படினு சொல்லி நினைக்கிறது வந்து தப்பு. சோ எல்லாரும் அந்த business பண்ணாங்கன்னா நமக்கும் அந்த business வந்துரும் அப்படிங்கறத நினைக்கவே கூடாது. நமக்கு என்ன வரும் அப்படினு சொல்லிட்டு நம்ம நல்லா வந்து யோசிச்சு முடிவு எடுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட மட்டுமே உங்களோட ப்ராடக்ட்ட காமிச்சி நீங்க வந்து வியாபாரம் பண்ணிடலாம். டெய்லி நமக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படினு கேட்டிங்கனா கிடைக்காது. சோ அவங்களே எப்படி நம்ம கிட்ட வாங்கிட்டே இருப்பாங்களா? வாங்கவே மாட்டாங்க. சோ உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் வந்து நல்லா இருக்கணும். அத வந்து எல்லார்கிட்டயுமே ரீச் பண்ணனும். சோ இப்போ வந்து உங்க வீட்டு பக்கத்துலயோ உங்களுக்கு தெரிஞ்ச ஊர்லயோ போய் நேரடியா போய் உங்களோட ப்ராடக்ட்ட வந்து நீங்க அவங்க கிட்ட சேல் பண்ணனும். அப்பதான் நமக்கு இன்னுமே நிறைய ஆர்டர் வந்து கிடைக்கும். நீங்க மோஸ்டா நிறைய இடத்துல பாத்திருப்பீங்க. நம்ம வீட்டு பக்கத்துலயே அவங்க வந்து மொத்தமா வாங்கி வச்சு வந்து சேல் பண்ணுவாங்க பக்கத்து ஊர்ல போய். அதுக்கு அப்புறம் வெளியூர்ல இருந்துலாம் நம்ம உள்ளூருக்குலாம் விக்க வருவாங்க. சோ அதெல்லாம் பாத்திருப்பீங்க. இந்த மாதிரி நமக்கு பக்கத்துல இல்லடி தெரிஞ்ச ஊர்லலாம் போய் நேரடியா போய் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணனும்.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000லேருந்து 10,000 வரை நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் வந்து சேல் பண்ண போச்சுல நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்ப்பாங்க, உங்களுக்கு இன்னுமே பிடிச்சிருக்கும். ஸோ நிறைய வாங்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 5,000 10,000 பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 5,000 10,000 போட்டு நீங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் வாங்கி நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். உங்களுக்கு போக போக அது வந்து மார்ஜின் கிடைக்க நீங்கள் வந்து நிறைய ப்ரைஸ் வந்து வச்சு ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே ப்ராடக்டை தான் எல்லாமே வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சாரீ, டாப்ஸு, லெகின்ஸு, குர்த்தி, ஸோ நீங்கள் எல்லாமே கலந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5,000 இல்லை 10,000க்கு வாங்கி நீங்கள் ப்ராஃபிட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து அடுத்த ப்ராடக்ட் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். நான் ரொம்ப சைலண்டாக இருப்பேன், எனக்கு வந்து கூச்சம் சுபாவம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாரீலாம் நம்ம வந்து எங்கே போய் வாங்குறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹோல்சேலாக தான் வாங்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா ஹோல்சேலாக வாங்கினா தான் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா கூகுள், அப்புறம் க்ரோம், ஸோ யூடியூப் இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் இது ஹோல்சேலாக ப்ராடக்ட் கிடைக்கா அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இது யூடியூப்பில் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பாங்க நாங்கள் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குறோன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கு முன்னாடி சாரீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். அப்போது நான் வந்து கொஞ்சம் இது வந்து நான் வந்து கலெக்ஷன் நான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எந்தெந்த ஊரில் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, அதுக்கப்புறம் மதுரை. ஸோ இது இங்கெல்லாம் நமக்கு வந்து ஹோல்சேலாக கிடைக்கும். ஈரோடில் பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது, அது மாதிரி மதுரையிலையுமே நிறைய இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு கடை ஏதாச்சும் வைக்க போகிறோம், ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோன்னா எல்லாருமே மதுரையில் தான் போய் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ மதுரை, ஈரோடு இங்கே எல்லாமே நிறைய கடை இருக்குது. எல்லா கடையிலையுமே நீங்கள் போய் கேட்கணும். கேட்டு உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து அங்கே போய் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ பெங்களூர், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இங்கேயுமே நிறைய ப்ராடக்ட் வந்து நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அங்கேயுமே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு 5,000க்கு நீங்கள் வந்து சாரீ வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகி போக மிச்சம் ப்ராடக்ட் இருக்கும்ல அதை ரிட்டன் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வேறு ஏதாவது டிசைன் வந்து வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஸோ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிமைனிங் ப்ராடக்ட்டை வந்து வாங்கிட்டு அதே ப்ரைஸுக்கான காசு திரும்ப தர மாட்டாங்க. வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து சாரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கடையில் அந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஸோ நீங்கள் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அது மாதிரி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சொல்லி கேளுங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொன்னால் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இவ்வளோதான் கைஸ், சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நானுமே சாரீ பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்னது வரும்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ நம்மளால் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு யோசித்து எது உங்களால் பண்ண முடியுமோ நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வராததெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து சாரீ பிஸ்னஸே எனக்கு பண்ண தெரியாது, ஆனால் எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்கன்னா பண்ண தெரியாமல் நம்ம அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்சதை நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன வரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ, அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பாய் பாய், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.